காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே பூம்பு மாட்டுக்காரர்னு தெரியும்னு. அது எதுக்காகனா, பூம்பு மாட்டுக்காரர்னா இதுக்கு முன்னாடி பார்க்காம இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அந்த இமேஜை நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதை கேட்டுட்டு ஒருத்தவங்க தப்பாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் வளர்த்த கண்ணுக்குட்டியை நாங்கள் இன்றைக்கி ஓட்டி கொடுக்குறோன்னும் போது எங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். இதே கண்ணுக்குட்டியை நாங்கள் காசுக்கு கூட விற்கலாம், ஆனால் கண்டிப்பாக இதை கொண்டு போய் கறிக்கடையில் வந்து கொன்னுடுவாங்க. ஆனால் இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் பிறந்து வளர்ந்த இந்த கண்ணுக்குட்டியை வந்து நம்ம வந்து கறிக்கடைக்கு விற்கக்கூடாது, இவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சா இவர் வளர்த்து ஒரு நாள் இந்த கண்ணுக்குட்டி வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கே திருப்பி கொண்டு வருவார். இந்த கண்ணுக்குட்டி இவர்கிட்ட ஓட்டி கொடுக்கறதுன்றது ஏழுமலையானுக்காகவே இந்த கண்ணுக்குட்டியை வந்து விடுறது அப்படின்றதுக்கு பொருள். இந்த கன்றுக்குட்டியை வந்து கறிக்கடைக்கு அதுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. இது வளர்ந்து ஒரு வேளை காளையாக பயன்படும், அப்படி இல்லைன்னா இந்த உழுறதுக்கெல்லாம் காளை மாடு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. எங்கள் கண்ணுக்குட்டி வளர்ந்து ஆரோக்கியமாக அந்த மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கறிக்கடைக்கு போகக்கூடாதுன்ற ஒரே நல்ல எண்ணத்தில் தான் இவர்கிட்ட ஓட்டி கொடுத்தோம். இதுக்கு பின்னாடி இந்த ஒரு விஷயம் தான் இருக்குது. அது தெரியாமல் தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க. மேலே இருக்க இமேஜில் இருக்குது பாருங்கள், அந்த மாடு மாதிரியே எங்கள் கண்ணுக்குட்டி நல்லா வளர்ந்து காளையானதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு அதே மாதிரி வரும். அந்த நம்பிக்கையில் தான் ஓட்டி கொடுக்குறோம். இதோட நாங்கள் 3 கண்ணுக்குட்டி ஓட்டி கொடுத்துருக்கோங்க.